இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அனைத்து புனிதர்கள் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அனைத்து புனிதர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது யாரை குறிப்பிடுகின்றது? இந்த உலகில் தாயினுடைய கருவில் உருவாகி குழந்தையாக பிறந்து வளர்ந்த ஒவ்வொரு மனிதனையும் குறிக்கின்றது. காரணம், இயேசுனுடைய வரவு என்பது அனைவருக்கும் புனிதத்துவத்தை கொடுப்பதற்கு தான். ஆகவே நாம் அனைவருமே புனிதர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக புனிதர்களாக வாழ்வதற்கான அடிப்படை பண்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அன்பு, தாழ்ச்சி, கருணை, இரக்கம், நல்ல உள்ளம், இவைகள் இருந்தால் நிச்சயமாக நாம் புனிதர்களாக வாழ்ந்துவிட முடியும் என்பதுதான். ஆக பொதுவாக புனிதர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்களில் வருவது யாரு? பெரிய பெரிய புனிதர்கள். திருவை அவர்களை புனிதர்களாக உயர்த்தியிருக்கும். புனித அந்தோனியார், புனித சவேரியார், புனித பிரான்சிஸ் சேவியர், இது போன்று புனித அபலத்தரசம்மாள், புனித குலந்தரசம்மாள் என்று பல புனிதர்களுடைய பெயர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களும் புனிதர்கள். ஆனால் இவர்கள் மட்டுமே புனிதர்களா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த உலகிலிருந்து மரித்து, அதாவது உடல் மரித்து ஆன்மா எப்பொழுதும் இறப்பதில்லை. அவை விண்ணகம் சென்று இறைவன் முன்பாக நின்று இறைவனை வாழ்த்தி வணங்கி கொண்டிருக்கிறது. ஆக அவை அனைத்துமே புனிதர்கள் தான். அப்படி பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை அன்று வாழ்ந்த புனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் கையிலும் அலைபேசி இருக்கும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கலாம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கலாம். அவர்களும் நம்மை போன்று விளையாடி கொண்டிருப்பார்கள். ஒரு ஃபுட்பால் விளையாட்டு வீரராக இருக்கலாம், எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். புனிதர்கள் என்பவர்கள் உலகை விட்டு தடை செய்யப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகிலே மக்களோடு மக்களாக வாழ்ந்து தங்களுடைய புனித நிலையை வாழ்வாக்கியவர்கள்தான் புனிதர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், குருவானவர் புனிதர்கள் என்றால் குருவானவர்கள் தான் புனிதராக முடியும், அருட்சகோதரர்கள் தான் புனிதராக முடியும், அல்லது எப்போவுமே ஜெபத்தில் இருக்கிறவங்க தான் புனிதராக முடியும். அப்படி அல்ல. அப்படி இருந்த ஒரு மாய எண்ணத்தை உடைத்து இன்றைய காலகட்டத்திலே, இந்த மில்லியனத்திலே ஒரு புனிதர் நாம் இப்பொழுது கேள்விப்பட்டிருக்கோம். சில நாட்களுக்கு முன்பாக புனித கார்லோ அக்குத்திஸ் என்ற ஒரு இளைஞன். அந்த இளைஞன் செய்த விடயம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, 1991 ஆண்டில் தான் பிறக்கின்றார். ஆனால் அதற்குள்ளாக புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார். காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு இளம் மாணவன் தான் இந்த கார்லோ அக்குத்திஸ். அதாவது எல்லா குழந்தைகளையும் போன்று வீடியோ கேம் விளையாடுறது உண்டு, ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதுபோன்று மற்ற குழந்தைகளோடு நல்ல நட்புறவை உருவாக்குவது, சிரித்து பேசி மகிழ்வது என்பது போன்ற எல்லா விதமான பண்புகளும், குழந்தைகளுக்கு இருக்கின்ற எல்லா விதமான பண்புகளும், மாணவர்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான பண்புகளும் அந்த இளைஞனிடம் இருக்கின்றது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், சிறு வயது முதலே இயேசு மீது அதீத பற்று கொண்டிருக்கின்றான். அதுவும் குறிப்பாக நற்கருணை மீது அதீத பற்று. ஆகவே என்ன செய்கின்றான், இளம் வயதிலே பார்த்தீங்கன்னா 11 வயது தான் இருக்கும். இன்றைக்கு நாம் 2025 இருக்கும். எப்பொழுது டெக்னாலஜி நாம் வளர்ந்து நமக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு 11 வயது இருக்கின்ற பொழுது, அப்படின்னா 2001 ஆண்டு அல்ல 2002 ஆண்டு, என்ன செய்கின்றான், கணினியை பற்றி நன்கு படிக்கின்றான். அதை பற்றிய புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுகின்றான். அந்த கண்ணியை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றான். ஆனால் புகழுக்காக அல்ல, பொழுதுபோக்கிற்காக அல்ல, மாறாக நற்கருணை புதுமை எங்கெங்கு நடந்து கொண்டிருக்கிறதோ உலகெங்கிலும் அவற்றை சேகரித்து அந்த நற்கருணை புதுமையை வெப்சைட்டில் அப்போவே வெப்சைட் உருவாக்கி அவற்றை மக்கள் இயேசுடைய நற்கருணை மீது இருக்கின்ற பற்றை அதிகப்படுத்த வேண்டும், நற்கருணை வழியாக இயேசு செயல்படுகிறார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அவற்றை மக்கள் அறிந்து கொள்வதற்காக வெப்சைட்டை உருவாக்கி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருந்தார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த யுகத்திலும், இந்த நூற்றாண்டிலும், இந்த யுகத்திலும் ஒரு சாதாரண இளைஞன் கூட புனிதர் ஆகலாம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக டிஜிட்டல் வேர்ல்டு. ஆனால் இங்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், நாமும் டிஜிட்டலை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த டிஜிட்டலில் உண்மைக்கும் அன்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது.
அதேபோன்று 15வது வயதிலே அவருக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதை கண்டறியப்படுகின்றது. வலி வேதனை அவரை வாட்டி வதைக்கின்றது. ஆனால் என்ன செய்கின்றார்? தன்னுடைய வலியையும் வேதனையையும் திரு அவைக்காகவும் திருத்தந்தைக்காகவும் ஒப்புக் கொடுக்கின்றார். அந்த வலியை நினைத்து அவர் கலங்கவில்லை, அழுது புலம்பவில்லை, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுங்கள் என்று கேட்கவில்லை. ஆனால் ஆண்டவரை, நான் இந்த வலியும் வேதனையும் திரு அவைக்காகவும் திருத்தந்தைக்காகவும் ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று மகிழ்ச்சியாக ஒப்புக் கொடுக்கின்றார். இறப்பதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை, நான் மகிழ்ச்சியாக மரிக்கிறேன். காரணம் என்னவென்றால், எந்த ஒரு நேரத்தையும் தேவையில்லாமல் நான் வீணாக்கவில்லை. கடவுள் விரும்பாத எதன் மீதும் நான் நாட்டம் கொண்டு என்னுடைய நேரத்தை வீணாக்கவில்லை என்று சொல்லி மகிழ்ச்சியாக இருப்பதாக சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய சிந்தனைகள் சிதறலாம். அது இயல்பு, இயற்கை. ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலும் நாம் புனிதர்களாக வாழ முடியும் என்பதற்கு இந்த புனிதர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அதேபோன்று இந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? எவரொருவர் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவராக இருக்கிறாரோ, உள்ள தூய்மை கொண்டவராக இருக்கிறாரோ, அதுபோன்று கருணை காட்டக்கூடியவராக இருக்கின்றாரோ, இவர்களெல்லாம் தான் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகின்றார். வசதி படைத்தவர்கள், செல்வ செழிப்பு மிக்கவர்கள், புகழ் பெற்றவர்கள், இவர்களை அவர் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லவில்லை. காரணம், எது இறைவனை சென்றடைய உதவும்? என்னுடைய உள்ளம் தாழ்ச்சி உள்ளதாக இருக்கின்ற பொழுது, பணத்தின் மீது மையம் கொண்டு இருக்காத பொழுது, ஏன்னா இன்றைக்கி பலரும் பணத்தை மையப்படுத்தி ஏதோ இந்த உலகத்தை நம்ம தான் கட்டியாள போகிற மாதிரி பணத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அது தேவை, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது மட்டும் தேவை என்றால் நம்முடைய வாழ்வு எப்பொழுது முடியும் என்று தெரியாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள், இன்றைய விழாவானது சிறப்பாக, குறிப்பாக நாம் புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை உணர்ந்தவர்களாக என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்களும் கார்லா குத்திசை போன்று உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் கொண்டு, விசுவாசம் கொண்டு, நற்கருணை மீது அதிக பற்று கொண்டு, நாங்கள் ஒரு நாள் உம்மை வந்தடைவோம் என்ற நம்பிக்கையில் வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும், எங்களுக்குள் இருக்கின்ற மாய நம்பிக்கைகள், எதிர்காலம் என்ற ஒன்றை கணித்து ஒரு மாய நம்பிக்கையை எங்களுக்குள் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அவற்றிலிருந்து நாங்கள் விடுபட்டு வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆம்.